தமிழக வெற்றி கழகத்தை விட நண்பர் விஜய் நான் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டே இருப்பேன். இவ்வளோ பெரிய போராட்டத்தை அவர் எப்படி ஜெயிக்க போகிறாரு? அப்புறம் திமுகவை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் எதிர்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படி தான் எதிர்க்கணும். இப்போ வேறு ஒரு புதிய தலைவன் தோன்றணும்னா இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியை அவர் எதிர்க்கிறதன் மூலமாக தான் அந்த எதிர்ப்பு சரியாக இருக்கும். அதுதான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் சிறுக சிறுக திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து ஒரு 2 பேர் இங்கே சேர்றத ஒரு பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடப்படும் போது எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. ஐயோ, நம்ம நினச்ச மாதிரி இல்லையே. இது அதிமுகவுக்கு ஒரு மாற்று கட்சி மாதிரி வருமா? திமுகவுக்கு இன்னொரு மாற்றாக இது மாறுமா? அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்க, இப்போது கொள்கை எதிரியாக அவர் சொன்ன பிஜேபியோட மறுபடியும் கூட்டு சேர்க்கணுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு அப்புறமேல தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏற்பட்டிருக்க ஒரு சின்ன பாதிப்பை சரி செய்கிறதுக்காக என்டிஏ கூட்டணியோடு அவர் இணைய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வரப்போகிறாரு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங். அப்போ கொள்கை எதிரின்னு சொன்னது எல்லாமே மாறி போயிடுமா? அரசியலில் எல்லாருமே இப்படி தான் மாற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுமா? கூட்டணியாக தான் ஜெயிக்கணுன்ற விஷயத்தை பற்றி எனக்கு ஒரு சரியான அபிப்பிராயம் இல்லை. இப்போ கூட்டணியே வேண்டான்னு சொல்கிற சீமான் இங்கே இருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கொள்கை இங்கே இருக்குது. எது எப்படியோ யார் வெல்வார்கள்ன்ற ஒரு ஆர்வத்துக்குள்ளே நான் போக தயாராக இல்லை. யார் வேணால் எப்படி வேணாலும் கூட்டணி அமைக்கட்டும். மக்கள் தான் சரியான ஒரு தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. சென்ட்ரலில் என்ன தான் யார் தான் ஆட்சி பண்ணாலும் அதோட அலையன்ஸ் ரிலையன்ஸோடு தான் இருக்கிற மாதிரி இங்கே யார் வெற்றி பெற்றாலும் தோக்கிறது தமிழாக இருக்கக்கூடாது. தமிழ் மேலே ஒரு சின்ன சிராய்ப்பு கூட படக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கவனம்.